ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்ன நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ பாப்பா வந்து இன்றைக்கி வந்து 8:30 போல் தான் எழுந்தாங்க. இன்றைக்கி அவங்க சிஸ்டருக்கும் ஸ்கூல் லீவு. ஸோ தானியா பாப்பாவும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபீட் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ குயிக்காக வந்து இப்போ 2 பேருக்குமே வந்து என்ன மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து என் தானியா பாப்பாவுக்கும் சேர்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பாப்பா வீட்டில் இருந்தாங்களேன்னு 2 பேருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து சேம் ஃபுட் அப்படி தான் நான் கொடுப்பேன் நான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குங்க, இல்லைனா உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எங்கள் 2 பேருக்குனால நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வேக வச்சுட்டு தோல் எல்லாமே உரிச்சிட்டு இது மாதிரி வந்து ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆலு சப்பாத்தி தான். ஸோ எங்கள் தானியா பாப்பாவுக்கு அது ரொம்பவே ஃபேவரட் அது. ஸோ வந்து அவங்களுமே வந்து பேபி ஸ்டேஜ்லேருந்து நான் கொடுத்து ரொம்ப பழகுனதுனால அவங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும் இது. ஸோ இதுக்கு வந்து நல்லா வேக வச்சு இது மாதிரி சூடாக இருக்கும் போது நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா சுட சுட வந்து நல்லா வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜீரகம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான். ஆக்சுவலாக மாவு ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து நான் 1 கப் அளவு வந்து உருளைக்கிழங்கு எடுக்கினேன். ஸோ நான் மாவு வந்து நான் போடுறது வந்து ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ அதான் ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். நீங்கள் வந்து 1 கப் மாவுக்கு வந்து 1 கப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு தோசையை கொடுத்து பேபிஸ்க்கு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி தான் இந்த சப்பாத்தி வரும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து கரம் மசாலா இல்லைனா ஆனியன் இல்லைனா வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து அது வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்னால வந்து ஸோ வந்து சப்பாத்தி கூட அடைக்குமே சொல்லிவிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனால் தானியாவுக்கு நான் தனியாக பண்ணணுன்னா அதை நான் ஆட் பண்ணிப்பேன் நான். ஸோ நான் வந்து தாயிரா பாப்பாவுக்கும் கொடுக்கறதுனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என் 2 பேபியுமே வந்து கீ ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தொட்டுக்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து கர்ட் தான் நான் எடுத்திருக்கேன். நேற்று நைட்டு வந்து நான் புற ஊற்றி வச்ச வந்து கர்ட் தான். ஸோ நான் வந்து கடையில் வந்து கர்ட்லாம் வாங்கலை. ஸோ இது கூட வந்து நீங்கள் சட்னி ரெசிபி இல்லைனா தால் ரெசிபி நீங்கள் எது வேணாமே கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கர்ட் கொடுக்குறேன். ஏன்னா வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து கர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து கர்ட் வந்து நான் வந்து புற ஊற்றி வச்சிடுறேன். ஸோ எப்படி இருந்தாலுமே வீட்டில் வந்து காலி ஆயிடுது. ஸோ பாப்பாவுக்குமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பாப்பா வந்து ரொம்ப சப்பாத்தி நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னே தெரியல. ஸோ நிறைய சப்பாத்தி, பன்னீர் சப்பாத்தி சாப்பிட்றாங்க, பீட்ரூட் சப்பாத்தி எது கொடுத்தாலுமே வந்து சப்பாத்தி ஃப்ளேவர் வந்து பாப்பா வந்து ரொம்பவே அடிக்கடி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் நான் ரிப்பீட்டடாக வந்து அவளுக்கு வந்து ஒரு வீக்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு நான் சப்பாத்தி கொடுத்துறேன். மோஸ்ட்லி வந்து இந்த இட்லி தோசை அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1 வீக் ரொட்டீனாகவே வந்து பாப்பா வந்து சப்பாத்தி அதிகமாக எடுக்கிறாங்க. இட்லியில் கூட வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ இது கொடுத்து அவங்களே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் வந்து எங்கேஜாக இருக்காங்க பாப்பா. இது மாதிரி சப்பாத்தி வந்து அவங்களே செல்ஃப் ஃபீடிங் பண்ணும்போது. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் வந்து கையில் மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன் நான். இப்போல்லாம் வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ எனக்குமே வந்து கொஞ்சம் வந்து டைம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் பாப்பா இப்போ வந்து இந்த கீழே போடுறதெல்லாம் இல்லை. ஒன்ஸ் வந்து கையில் எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து ஃபினிஷ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, பாப்பா வந்து டிவி பார்த்து சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோஸில் எதுவுமே பாப்பா வந்து டிவியே ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து எங்கேஜாக சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து செல்ஃப் ஃபீடிங் நிறைய பண்ணுறதுனால ஃபுட்டுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு பாப்பாவுக்கு. அதனால் ஃபுட்டு கொடுத்தாலே வந்து கொஞ்சம் வந்து எங்கேஜாக இருக்காங்க. ஸோ மார்னிங் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ வந்து பருப்பு சாதம் தான் பாப்பாவுக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்
அரிசிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மைசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பருப்பை வந்து மாற்றிட்டே இருப்பேன். ஸோ மிக்ஸ்டு தாலாக கொடுக்கும்போது அதில் இருக்க எல்லா நியூட்ரிஷனும் வந்து பேபிஸ்க்கு வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஒரே பருப்பாக வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வந்து தால் வந்து நிறைய மிக்ஸ்டு தாலாக நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் 4-5 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் பெட்டர், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், கேரட் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர், பெருங்காயம் பவுடர், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அது கூட வந்து நீங்கள் இறக்கும் போது நெய் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பேபிஸ் வந்து ரொம்பவே நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த கூட நீங்கள் வந்து பருப்பு சாதத்தை கூட நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து வெறும் பருப்பு சாதம் கூட நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் தாயரா பாப்பாக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு இது. எனி டைம் எப்போ கொடுத்தாலுமே வந்து இது வந்து நோனே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்லா பேபிஸ்க்குமே வந்து பருப்பு சாதம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் தாயரா பாப்பாவுக்குமே சரி ரொம்பவே பிடிக்கும். எப்போ கொடுத்தாலுமே வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தண்ணி மட்டும் இப்போ வந்து சம்மர் சீசன்றதுனால தண்ணி நிறைய இன்டேக் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயங்க. சாப்பிடும்போது தண்ணி கேட்டாங்கன்னா வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா சம்மர்னால நமக்கே வந்து தொண்டை வந்து கொஞ்சம் வந்து வறண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பேபிஸ்க்கு வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருங்க. அவங்க மறந்தாலுமே சரி நீங்கள் எடுத்து கொடுங்க. இல்லைனா வந்து அவங்களே வந்து அதுக்கு ரொம்பவே இதுவாகிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். இப்போ தாயரா பாப்பாவுக்கு வந்து சம்மர் சீசனில் ரொம்பவே ஸ்வெட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ ஸ்வெட் ஆகும் பாப்பாவுக்கு. ஸோ தண்ணி வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பாப்பா குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அதை டீஹைட் ஆகாமல் இருக்கும். ஸோ எந்த பேபிக்கு வந்து எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லாமல் இருக்கும். இல்லைனா வந்து யூரின் பாஸ் பண்ணும் போதெல்லாமே வந்து ஹீட் ஆகிடும் பாப்பாவுக்கு. ஸோ வந்து தண்ணி நீங்கள் கொடுக்கலன்னா ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஸ்டொமக் பெயின் எல்லாமே வரும். ஸோ வந்து தண்ணி கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேபிஸ்க்கு வந்து சம்மர் சீசனில் வந்து வாட்டர் இது. அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பேபிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க. சம்மர் ஃபுட்டை விட வந்து ஃப்ரூட்ஸ் நிறையவே கொடுங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தாயரா பாப்பாவுக்கு வந்து மின்ட்டு தோசை தான் நான் கொடுக்குறேன் நான். இது வந்து எங்கள் தானியா பாப்பாவுக்கும் தான் சேர்த்து தான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கேரட் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கேரட் அளவுக்கு வந்து நல்லாவே துருவி இருக்கேன். ஸோ ஒரு 2 கப் மாவில் வந்து ஒரு கப் வந்து கேரட் நல்லா துருவி போட்டு தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் பட்டர் இல்லைனா கீ ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் பேபிஸ் வந்து கீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேரட் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். அதே மாதிரி நீங்கள் கேரட் பண்ணும்போது நீங்கள் ஜூஸாக கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து நீங்கள் கேரட் தோசையாக ஊற்றலாம். நான் வந்து சின்ன துருவலில் துருவிடுவேன். அது துருவினாலே வந்து ஈஸியாக வந்து கேரட் நல்லாவே வெந்துடும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் வந்து மின்ட் சட்னியை வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து தேங்காய் போடாமல் வந்து நட்ஸு மின்ட்டு போட்டு நான் செஞ்ச சட்னி இது. இதோட ரெசிபி வந்து நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இட்லி கூட இது மாதிரி தோசை கூட வந்து நீங்கள் வந்து பேபிஸ் கொடுக்கலாம். இது நீங்கள் நைட்டில் இல்லைனா மார்னிங் எப்போ வேணால் கொடுக்கலாம். வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது இதில். ஸோ நான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. பேபிஸ் வந்து நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் தாயரா பாப்பாவும் சாப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த பீஸா கட்டர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து பாப்பாவுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கும் இல்லைனா வந்து அவங்களே செல்ஃப் ஃபீடிங் பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எடுக்கும் போது ஒரு சின்ன க்யூப் தான் வருது. ஸோ பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்குது அவங்க சாப்பிடும்போது. ஸோ நிறைய வந்து நான் இட்லிலாம் கூட வந்து இப்படி இதை வச்சு தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து கட் ஆகுது. இதோட லிங்க் வந்து வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றாங்க பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, நைட்டில் வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து என்ன மாதிரி வந்து தொட்டுக்க இட்லி தோசைக்கு இல்லைனா வந்து என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய சட்னி ரெசிபி வந்து நான் வந்து என் அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து நான் நட்ஸ் சட்னி வந்து நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் நிறைய வந்து நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே அப்படி தான், தேங்காய் இல்லாமல் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து நம்ம வந்து எப்படி பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கலாம், இல்லை தொட்டுக்க ரெசிபி கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலுமே வந்து நம்ம தால் சாம்பார் அப்படி மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பேபிஸ் வந்து எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இல்லைனா வந்து சாம்பார், ரசம், பால் அப்படி தான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட வந்து நீங்கள் வந்து மிளகு, சீரகம் எல்லாமே ஆட் பண்ணி
பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்பைசிக்காக வந்து மிளகு மட்டும்தான் பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த இயர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ சில்லி அதெல்லாம் வந்து நம்ம வந்து போடவே கூடாது. ஸோ வந்து 1 இயர் ப்ளஸ் ஆகிதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனுக்கு எல்லாமே. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நிறைய ஷார்ட்ஸுமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுட் கண்டென்ட் பற்றி, அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.